famous culinary. இன்னைக்கு நம்ம வீடியோல மோமோஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். சட்னி எப்படி பண்றது, மோமோஸோட அவுட்டர் கவரிங் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, நம்ம ஈஸியா ஷேப் பண்ணலாம். அதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க குயிக்கா வீடியோ பார்த்துப்போம். அவுட்டர் டோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மோமோஸோட அவுட்டர் டோ பண்ணுறதுக்கு நல்ல ஒரு குட் குவாலிட்டி மைதா எடுத்துக்கோங்க. அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளார். நீங்கள் எடுக்கிற ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. அதாவது என்ன டிஃப்ரென்ஸ்னால் நார்மல் மைதா அவ்வளோ சாஃப்டாக இருக்காது. இந்த பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மைதா நல்ல சாஃப்டாக நல்ல ஃபைன் பவுடராக இருக்கும். அதுதான் ஒரு டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்ல பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு 1 கப் மைதா நான் அதில் சேர்க்குறேன். ஒரு 1 டீஸ்பூன் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளவர் நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னா ஹார்ட் ஆகிடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம். ஸோ நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து பண்ணும்போது வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து கடைசி வரைக்கும் அந்த சாஃப்ட்னஸ் மெயின்டைன் ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம சேர்க்குறோம். ஒரு 1 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் நான் சேர்த்துட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு டைட் டோவாக நம்ம பிசைய போகிறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சாச்சு. இதை நம்ம நல்ல ஒரு க்ளீனான கவுண்டராக எடுத்துக்கோங்க. க்ளீனான கவுண்டரில் நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் நீங்கள் மாவை நல்லா இழுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு நல்லா ஸ்டிஃபான மாவாக இருக்கும். அப்போ தான் நல்ல சாஃப்டான மாவு நமக்கு கிடைக்கும். மாவை வந்து நல்லா இப்படி இழுத்து ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டோம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு வெட் கிளாத் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து 30 மினிட்ஸ் போல் ரெஸ்ட் ஆகணும். ஒரு 30 மினிட்ஸ் போல் நம்ம ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். மீன்வைல் வந்து நம்ம சட்னி ப்ரிப்பேர் பண்ணலாம். மோமோஸோட அவுட்டர் டோ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அது வந்து ரெஸ்டிங்கில் இருக்குது. ஸோ ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் விட்டுரும். அது சாஃப்ட் ஆகணும் டோ. இப்போ மீன்வைல் வந்து நம்ம சட்னி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைங்கிறது நான் சொல்கிறேன். 3 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். இந்த 3 டொமேட்டோஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வந்து காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி வந்து கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி இல்லைன்னா நார்மல் சில்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 3 வந்து சாதாரண மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இல்லைன்னா டோட்டலாக வந்து ஒரு 5 மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் டொமேட்டோ கெச்சப். அப்புறமா வந்து கார்லிக் வந்து நல்ல பொடியாக மின்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4லேருந்து 5 கார்லிக் பார்ட்ஸ் மின்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு டீஸ்பூன் கிட்ட டார்க் சோயா சாஸ். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து சால்ட்டு. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சுகர். ஸோ இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போ வந்து டொமேட்டோ சில்லி எல்லாத்தையும் பிளான்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பியூரி பண்ண போகிறோம். ஸோ அதனால் டொமேட்டோஸை வந்து மேலே இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பாயிலிங் வாட்டரில் நான் இப்போ இந்த டொமேட்டோஸு இந்த சில்லி எல்லாத்தையும் நான் அதில் போட்டுடுறேன். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து இந்த டொமேட்டோஸ் வந்து ஓரளவு சாஃப்ட் ஆனோன்னே நம்ம இந்த தண்ணியிலேருந்து இந்த டொமேட்டோ இந்த சில்லி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். தண்ணி இப்போ நல்லா கொதித்து டொமேட்டோஸ் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இட் வில் டேக் லைக் ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகும். இப்போ நான் அந்த சில்லி அந்த டொமேட்டோஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கு டொமேட்டோஸ்க்கு மேலே இருக்கிற அந்த பீலையும் நம்ம உரித்து எடுத்துடலாம். டொமேட்டோஸ் ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பியூரியாக அரைச்சி எடுத்துக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பொடியாக அரைச்சி வச்சுருக்க பூண்டை சேர்த்துடலாம். பூண்டை சேர்த்துட்டு நல்லா இது வந்து கோல்டன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்குவோம். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் சேர்த்துக்கலாம்.
தக்காளி பேஸ்ட் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் சோயா சாஸ், வினிகர். வினிகர் வந்து நான் லிஸ்ட்டில் சொல்ல விட்டுட்டேன், நீங்கள் வினிகரும் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு, அப்புறம் சுகர். சட்னி நல்லா வந்து சுண்டணும். சுண்டி வந்து ஆயில் வந்து பிரிஞ்சு வெளியில் வர வரைக்கும் நம்ம நல்லா இதை கொதிக்க விடணும். சட்னி வந்து சிம்மில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நல்லா சுண்டி ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் இது வந்து சட்னி சுண்டணும். மீன்வைல் வந்து நம்ம ஸ்டஃபிங்கான ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஒரு ஆயில் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா இதோட ஒரே ஒரு ஆனியன், எல்லாமே பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 100 கிராம் போல் கேபேஜு, அப்புறம் ஒரு 4-5 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணது, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கேரட்டு, அப்புறம் பொடியாக கட் பண்ண கார்லிக், இதோட கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸு, அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸு சேர்த்து இதை வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு, ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிங்கன்னா போகிறோம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சால்ட் சேர்க்குறேன். சால்ட்டு 1/4 டீஸ்பூன் போல் அஜினமோட்டோ சேர்த்துக்கோங்க. அஜினமோட்டோ நல்லா டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி விடும், அதனால தான் நம்ம சேர்க்குறோம். அஜினமோட்டோ இருந்தால் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல் அஜினமோட்டோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப வதக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு டாஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. வதக்கி வச்சுருக்கதை நான் ஒரு ஸ்டெய்னரில் போடுறேன். ஒரு துணி வச்சுருக்கேன் ஸ்டெய்னரில். ஸோ அதில் போடுறேன். ஏன்னா நம்ம சால்ட்டு சேர்த்தோன்னு பார்த்திங்கன்னா அந்த கேபேஜ்லேருந்து தண்ணியெலாம் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த தண்ணி இருக்கும்போது நம்ம ஸ்டஃபிங் பண்ணோன்னா இந்த ஸ்டஃபிங்கே அது ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அதனால் நான் வந்து இதை இந்த இதில் சேர்த்துடுறேன். ஸோ இந்த கேபேஜ்லேருந்து வர தண்ணியெல்லாம் வந்து இதில் வந்து அப்படியே வடிகட்டிடலாம். மேலே ஒரு வெயிட் வச்சிட்டிங்கன்னா இதோட தண்ணியெல்லாம் அது அப்படியே கீழே ரிலீஸ் ஆகிடும். இந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் சூப் மாதிரி நம்ம சாப்பிட்றலாம். ஸோ இது தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. சட்னியும் நல்லா திக்காகி சட்னியும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து மோமோ வந்து ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மோமோஸ் டோ ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு சாஃப்ட் டோவாக இருக்கு. நம்ம வந்து டிவைட் பண்ணிக்குவோம். ரிமைனிங் டோவை இந்த மாதிரி கவர் பண்ணி வைங்க அந்த வெட் கிளாத்லேயே, இல்லைன்னா வந்து ட்ரை ஆகிடும். ஸோ நான் ஒரு பார்ட் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு ஈக்குவல் டோவாக பிரிச்சுக்கலாம். கொஞ்சமாக வந்து மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கிட்டு
ஒரு பார்ட் மட்டும் நான் எடுக்கிறேன். நல்லா ஒரு தின் ஷீட்டாக நம்ம ரோல் பண்ணிடுவோம். இந்த மாதிரி திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெரி தின்னாக இருக்கணும். இந்த மாதிரி தின்னாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கனாலே இந்த ஷீட்டை நீங்கள் வைக்கும் போது உங்களோட கை தெரியணும். ஸோ அது மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா போட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா தின் ஷீட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையான ஃபில்லிங்காக இருக்குது. இந்த ஃபில்லிங்கை வந்து இது உள்ளார ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. சீல் பண்ணிடுங்க. சென்டரில் கை வச்சுக்கிட்டு இந்த 2 எட்ஜையும் கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்து இந்த இடத்துல லாக் பண்ண போகிறோம். லாக் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஷெல், நார்மலான ஒரு சிம்பிளான ஒரு மோமோஸ். இது ரொம்ப ஈஸி. இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷேப்பிங் இன்னொரு தடவை பார்த்துடலாம். ஃபில் பண்ணிவிட்டு 2 எட்ஜஸையும் பிஞ்ச் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற ஃபில்லிங்கை வந்து அப்படியே ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட் பண்ணிவிட்டு நம்மளோட தம் ஃபிங்கர்ஸை சென்டரில் வச்சுட்டு 2 கார்னர்ஸையும் மிடில் கொண்டு வந்து அப்படியே பிஞ்ச் பண்ணி அப்படியே சீல் பண்ணிட வேண்டியது தான். இது வெரி சிம்பிளான ஷேப்பிங். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ஈஸியான ஒரு ஷேப் பார்த்துடலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ அதே மாதிரியே நம்ம ஷீட்டை வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டாக தேய்ச்சி எடுத்துகிட்டு ஃபில்லிங்கை வந்து நடுவில் வச்சுருவோம். வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி இன்னொரு கையில் ஹோல்டு பண்ணிக்கோங்க. இன்னொரு கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஃபிங்கர்ஸில் நம்ம ஃப்ளீட் மாதிரி கொண்டு வந்து புஷ் பண்ணி கொடுத்துட்டு இன்னொரு ஃபிங்கர்ஸால் அதை வந்து பிஞ்ச் பண்ண போகிறோம். பிஞ்ச் பண்ணி அந்த மேலே வந்து ஒட்ட போகிறோம். இந்த பாருங்கள், இந்த ஃபிங்கர்ஸால் சீல் பண்ண ஃப்ளீட் பண்ணி அங்கே கொடுத்துட்டு அந்த ஃபிங்கர்ஸால் நம்ம வந்து அதில் வந்து பிஞ்ச் பண்ணி அதை வந்து நம்ம சீல் பண்ணுறோம். அவ்வளோதான். ஒரு ஃபிங்கர் வந்து ஃப்ளீட் பண்ணி அதை கொடுக்கணும். இன்னொரு சைடில் வந்து அதை வந்து நம்ம அதில் சீல் பண்ணுறோம். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஈஸியானது. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரிமைனிங் இருக்கிற எல்லா டோவையும் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியான ஷேப்போ அது மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோமோஸ் எல்லாமே நம்ம ஷேப் பண்ணி முடிச்சிட்டோம். ஷேப் பற்றி கவலைப்படாதீங்க. இனிஷியலி வந்து அது சரியாக வரலைனாலும் ப்ராக்டிஸில் கரெக்டாக வந்துடும். ஸோ நம்ம ஷேப் பண்ணியாச்சு. இந்த மோமோஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டீம் பண்ணிவிடுவோம். ஸோ நான் தண்ணி கீழே பாயில் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த ஸ்டீமர் அதில் வச்சு நான் அதை ஸ்டீம் பண்ண போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து விட்டிங்கன்னா அது வந்து மோமோஸ் வந்து எல்லாம் ஸ்டீம் ஆகி ரெடி ஆகிடும். மோமோஸ் ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டீமாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வந்து எவ்வளோ அழகாக வெளியில் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது பாருங்கள். ஸோ மோமோஸ் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மோமோஸ் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ மோமோஸ் ரெடி, சட்னி ரெடி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மோமோஸ் பண்ணி வீட்டிலேயே நம்ம மோமோஸ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோமோஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மோமோஸ் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Premalata Ravindran. Bye.